வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நெஞ்சை பதை பதைக்க வைக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்ந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து தினம் தினம் செய்திகளா வெளியில வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு நேத்து நடக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12 வருஷமா இது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா வெளியில தெரியாம இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு, இன்னொரு பக்கம் நம்பும்படியா இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லாரும் சிறுத்தை படம் பார்த்திருப்பீங்க. கார்த்தி நடிச்ச படம். கிட்டத்தட்ட அந்த படத்துல அந்த வில்லன் குரூப் என்ன பண்றாங்களோ, அததான் இங்க வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். சந்தேஷ் கலி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஊர். அ கல்கட்டால இருந்து கிட்டத்தட்ட 75 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு. இந்த தீவுக்கு போட் மூலமா தான் போக முடியும். அங்க வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, விவசாயம் செய்யக்கூடிய ஏழை எளிய பட்டியலின பழங்குடியின மக்கள் தான் அதிகம் இருக்கிறாங்க. இந்த இடத்துல திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த ஒரு நபர், அவர் பேர் வந்து ஷாஜகான் ஷேக். அவர் தான் வந்து இங்க ஆல் இன் ஆல் அழகுராஜாவா இருந்திருக்கிறாரு. ஒட்டுமொத்த ஏரியாவும் இவர் கண்ட்ரோல்ல தான் இருந்திருக்குது. ஒரு என்ன சொல்றது, அன்டிஸ்பியூட்டட் கிங் ஆஃப் சந்தேஷ்கலி அப்படிங்கிற மாதிரி தான் இவர் இருந்திருக்கிறாரு. பிரச்சனை எப்படி வெளியில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், குறிப்பாக ரேஷன் கடைகளில் ஏகப்பட்ட ஊழல் பண்ணியிருக்கிறாரு. ரேஷன் கடை ஸ்கேம் அப்படிங்கிற விஷயத்துல இடி வந்து ஜனவரி 5ஆம் தேதி இவருடைய பிரிமைசஸ்ல சோதனை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக சந்தேஷ்கலிக்கு போறாங்க. அங்க போனவர்களை இவர்களுடைய ஆட்கள், இடி ஆட்கள் மீது தாக்குதல்கள் நடத்தி ஒரு பெரிய பிரச்சனையாகும் பொழுது எங்க நாம மாட்டிக்குவோம்னு பயந்து இந்த ஷாஜஹான் ஷேக் அப்படிங்கிறவர் வந்து தலைமறைவு ஆகிறார். இவருடைய கூட்டாளிகள் 2 பேர். ஒருத்தர் வந்து ஷிபு ஹஸ்ரா, இன்னொன்னு உத்தம் சர்தார். இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் அங்க ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் அதுக்கப்புறம் தான் வெளியே வருது. எப்படி வெளியே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தலைமறைவாடுறாரு. அதாவது ஷாஜஹான் ஷேக் தலைமறைவாடுறாரு. ஷிபு ஹஸ்ரா, உத்தம் சர்தார், இவர் 2 பேரையும் வந்து இடி ஆட்கள் வந்து கைது பண்றாங்க. கைது பண்ணோன்னுதான் அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், குறிப்பாக பெண்கள் வெளியில வந்து பல திடுக்கிடும் தகவல்களை சொல்றாங்க. பெண்கள் வெளியில வந்து என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 10, 12 வருஷமா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பட்டியலினத்தைச் சேர்ந்த பழங்குடியினத்தைச் சேர்ந்த பெண்கள், குடும்பங்கள். நாங்க வந்து ஒரு 10 வருஷமா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு சொல்ல மாளாத அவஸ்தைகள் எல்லாம் நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து ஏதாவது பொலிட்டிக்கல் ரேலி நடக்குது, பொலிட்டிக்கல் மீட்டிங் நடக்குதுன்னா உடனே எங்களெல்லாம் ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க. நாங்க அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணுவோம். அதுக்கு காசு குடுக்குறோம்னு சொல்லிட்டு குடுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மீட்டிங்க்கு போகும்போது அங்க அழகா இருக்கக்கூடிய, இளமையா இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் டார்கெட் பண்ணிட்டு எங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க. "எங்க இருக்க? உடனே கிளம்பி பார்ட்டி ஆபீஸ்க்கு வா" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல எதுக்கு எங்கள பார்ட்டி ஆபீஸ்க்கு கூப்பிடுற அப்படின்னு கேட்டா, எங்கள அசிங்க அசிங்கமா திட்டுவாங்க. கூப்பிட்டா வர வேண்டியது தானே அப்படின்னு எங்கள கெராவ் பண்ணுவாங்க, மிரட்டுவாங்க. "நீ வரலன்னா உன் புருஷன, உன் வீட்ல இருக்கிறவங்கள எல்லாம் அடிச்சுருவேன், அடிச்சு கொன்னு போட்டுருவேன்" அப்படின்னு மிரட்டுவாங்க. மிரட்டி எங்கள பார்ட்டி ஆபீஸ்க்கு கூப்பிடுவாங்க. அங்க போனா, அங்க எங்கள இரவு பகலாக எவ்வளவு நாளு என்ன ஏதுன்னுலாம் சொல்ல முடியாது. இவர்களுடைய ஆசை, இச்சைகள்லாம் தீர்க்கிற வரைக்கும் எங்கள அங்க பார்ட்டி ஆபீஸ்ல சிறைப்படுத்தி வச்சு, எங்கள சொல்ல முடியாத பாலியல் தொல்லைக்கெல்லாம் இவங்க ஆளாக்கி இருக்கிறாங்க. இவங்க கும்பலா சேர்ந்து எங்கள கேங் ரேப் பண்ணியிருக்காங்கங்கிற அளவுக்கு வந்து இவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஃபோனை எடுக்கலைன்னா உடனே சம்பந்தப்பட்ட பெண்ணுடைய கணவருக்கோ, இல்ல அப்பாவுக்கோ, அம்மாவுக்கோ ஃபோன் பண்ணி மிரட்டுறது. "என்ன உன் பொண்ணு ஃபோன எடுக்க மாட்டேங்கிறா? வரப்போறாளா இல்லையா?" அப்படின்னு கேட்டு மிரட்டுறாங்களாம். இல்ல அவ வீட்ல இல்லன்னு சொன்னா, உடனே பக்கத்துல இருக்கிற நெய்பருக்கு ஃபோன் பண்ணி, "அவ வீட்ல இருக்காளா இல்லையாங்கிறத பார்த்து சொல்லு. ஒண்ணு அவள அனுப்ப சொல்லு. இல்லன்னா உன் வீட்ல இருக்கிற பெண்கள தூக்கிட்டு போயிடுவோம்" அப்படின்னு அவங்கள மிரட்டுறது. இப்படி தொடர்ந்து 10 வருஷமா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பாலியல் இச்சைக்கு ஒரு பண்டமா இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியில வருது. இந்த பெண்கள் இவ்வளவு வருஷம் இதை சொல்லாம இப்ப எப்படி வெளியில வந்து சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு வருஷம் பயத்துல எதுவுமே சொல்லாம இன்னைக்கு இந்த ஷாஜஹான் ஷேக் அப்படிங்கிறவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படுது, அவர் தலைமறைவாயிட்டார் அப்படின்னோடனே தைரியத்தை வரவழைச்சிட்டு இன்னைக்கு நாங்க வெளியில வந்து இந்த விஷயங்களை சொல்றோம் அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் விவசாயத்தில் ஈடுபடக்கூடியவர்கள். இந்த விவசாய நிலங்கள் எல்லாம் இவங்க வந்து கையகப்படுத்திக்கிட்டு இது எல்லாத்தையும் இறால் பண்ணைகளாக, அங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோ போட சொல்றேன் பாருங்க. நெல்லு விளையிற பூமி எல்லாத்தையும் வந்து இறால் பண்ணைகளா மாத்தி எல்லாத்தையும் தண்ணி போட்டு எல்லா இடத்தையும் வந்து வேலி போட்டு இவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. எங்க நிலத்தை எங்க பர்மிஷன் இல்லாம ஆக்கிரமிச்சிருக்கீங்களே அப்படின்னு போய் கேட்டா, அதற்கு
பக்கம் அடிக்கிறாங்க, கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஷாப்ஸ் எல்லாத்தையும் இவங்க ஆக்கிரமிச்சு இவங்களுடைய வருமானத்தை எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. எம்என் ரேகா மூலமா இவங்க எல்லாரும் வந்து இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு போய் அந்த வரக்கூடிய கூலி, அந்த கூலியும் வந்து இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து வருது. இவர்களுடைய பாலியல் தொல்லை, இவங்களுடைய இந்த அடக்கு ஒடுக்குமுறை எல்லாம் தாங்காம பல பேரு பூர்வீகமா இருந்த சொத்துகள், உடைமைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இடமே வேண்டாம்பான்னு ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு அங்கேருந்து வெளியேறிய சோக கதைகள்லாம் வந்து இன்னைக்கு வெளிச்சத்துக்கு வருது அப்படிங்கறத நாம பாக்குறோம். அப்ப ஏன் இவ்வளவு நாளா சொல்லாம இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பயம். நாம சொன்னா எங்க நம்ம சம்பந்தப்பட்டவங்களை, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை வந்து கொன்னுடுவாங்களோ அப்படின்னு மிரட்டுறாங்களே, இவங்க மிரட்டுறது உண்மையாலே செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் நாங்க ஏழைகள் தான், எங்களுக்கும் மான மரியாதை இருக்கு இல்லையா, நாங்க வெளியில வந்து எப்படி சொல்றது, எங்களை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்னு நாங்க எப்படி சொல்றது, அதற்கு பயந்து நாங்க இவ்வளவு நாள் சொல்லாம இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. 3, அதிகார வர்க்கத்தின் மீது இவர்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ரஸ்ட். அதாவது நாங்க எவ்வளவு தடவை போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், இந்த மாதிரி செய்யுறாங்க, எங்களுடைய நிலத்தெல்லாம் புடுங்கிக்கிறாங்க, எங்களை இந்த மாதிரி டார்ச்சர் பண்றாங்க, நடுராத்திரி போன் பண்ணி கூப்பிடுறாங்க, ரோட்ல நடந்து போக முடியல, எப்படா இரவு வரும் அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் பயந்து பதபதைத்து உட்கார்ந்துருக்கோம் வீட்டுல அப்படின்னு போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணா போலீஸ் காதுலயே வாங்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஷிபு ஹஸ்ராட்ட போய் பேசுங்க, இல்ல உத்தம் சர்தார்ட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்க கிட்ட போட்டு கொடுக்குறாங்க, அவங்க எங்களை கூப்பிட்டு வச்சு மிரட்டுறாங்க, அடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வெறும் 1-2 வருஷமா நடக்குதான்னு பாத்தீங்கன்னா 13 வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. இப்போதான் இவ்வளவு அராஜகம் இந்த சந்தேஷ்கலில நடக்குது அப்படிங்கிறது வெளியில வருது. வெளியில வந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சியான பாஜக சொல்லவே வேண்டாம். ஒரு சின்ன விஷயம் கையில கிடைச்சாலும் ஈர பேனாக்கி, பேன பெருமாளாக்கி எப்படி அதை பிரளயமா மாத்துவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அப்ப இது போன்ற ஒரு விஷயம் நடந்து இருக்கும் பொழுது பாஜகவும் எதிர்கட்சிகளான காங்கிரஸ், சிபிஐஎம் போன்ற கட்சிகள் எல்லாமே வந்து களத்துல இறங்கி இன்னைக்கு எல்லாருமே வந்து மம்தா பானர்ஜிக்கு எதிராக கடுமையான கேள்விகளை வந்து எழுப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம். குறிப்பாக பாஜக நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து இது சம்பந்தமான வீடியோஸ் வெளியிடுறது, அப்புறம் இவங்க தரப்புல அங்க ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் அனுப்பியிருக்காங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் விமென். பாஜக ஆளும் மாநிலங்கள்ல என்ன அநியாயம் நடந்தாலும் வரமாட்டாங்க, ஆனா மற்ற மாநிலங்கள் நடந்தா உடனே அவங்களுக்கு வந்து அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு வருவாங்க. அந்த மாதிரி நேஷனல் கமிஷன் ஃபார் விமென், அப்புறம் SC/ST கமிஷன், இவங்க எல்லாம் வந்து களத்துல இறங்கி அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட விசாரணை நடத்தணும் அப்படின்னு கிளம்பி இருக்கிறாங்க. இதற்கு மம்தா எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல டினையல் மோட்ல தான் மம்தா இருந்திருக்கிறாங்க. இவங்க வந்து பாஜக வேணும்னே அரசியல் காரணங்களுக்காக பொய்யான தகவல்களை வந்து பதிவு பண்றாங்க, அப்படி எதுவும் நடந்ததா எங்களுக்கு செய்தி வரல, அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருக்கோம், இதுக்காக சிறப்பாக ஒரு பெண் எஸ்பியை வந்து நாங்க அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த தெருக்கள் எல்லாம் வெறிச்சோடி கிடக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பயத்துல பீதியில அப்படியே உறைஞ்சு போயிருக்கிறாங்க. நம்ம பிரச்சனையை சொல்ல வரோம், ஆனா இன்னைக்கு நம்ம பிரச்சனையே இந்த மீடியா வந்து ஒரு வியாபாரமா மாத்தி இன்னைக்கு நம்ம முகத்தை எல்லாம் வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. நாளைக்கு இதுவே நமக்கு பெரிய பிரச்சனையா வந்து விடிஞ்சிருமோ, நாளைக்கு இந்த ஷேக் ஷாஜஹானா இருக்கட்டும், இல்ல ஷிபு ஹஸ்ராபா இருக்கட்டும், இல்ல இந்த உத்தம் சர்தாரா இருக்கட்டும், வெளியில வந்த அப்புறம் இதை சாக்கா வச்சு இன்னும் நம்மள துன்புறுத்துவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் பீதியும் அந்த மக்கள் முகத்துல அப்படியே தெரியுது. எல்லாம் வெளிரி போயிருக்கிறாங்க அப்படிங்கறது அந்த விஷுவல்ஸை பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது. இப்படி இன்னைக்கு சந்தேஷ்கலி தான் இந்தியாவில் வந்து பயங்கர சர்ச்சைக்கான ஒரு விஷயமா வந்து மாறி இருக்கு. இது போன்ற விஷயங்களை பேசி மக்களுடைய கவனத்தை, ஒட்டுமொத்த கவனத்தையும் சந்தேஷ்கலி, பெங்காலை நோக்கி திருப்புவதற்கு பாஜக தீவிரமாக முயற்சித்து வருகிறது. தினம் தினம் மம்தாவை கிரிட்டிசைஸ் பண்ணி அவ்வளவு பதிவுகள் போடுறீங்க. இந்த பெண்களுடைய முகத்தெல்லாம் மீடியால அவ்வளவு தூரம் வந்து இவங்க வந்து சொல்லக்கூடிய இந்த கஷ்டங்களை தாண்டி இவங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும், இதன் மூலமா மம்தாவை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க வந்து குறியா இருக்கீங்களே தவிர இந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் உங்களுக்கு இருக்கிறதாவே தெரியல. உண்மையிலேயே பெண்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா மணிப்பூர்ல 2 பெண்கள் வந்து நிர்வாணமாக ஓட விட்டாங்க. அப்போ இந்த பாஜக ஐடி விங் எங்க போனாங்க? அங்க இருக்கக்கூடியது உங்க சர்க்கார் தானே. அந்த டபுள் என்ஜின் சர்க்கார் பிரேன் சிங் மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இன்னைக்கு மம்தா ரிசைன் பண்ணணும்னு கேக்குற நீங்க அன்னைக்கு பிரேன் சிங் ரிசைன் பண்ணணும்னு ஏன் கேட்க மறுத்துட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு மம்தாவை நோக்கி கேக்குறீங்க, இன்னமும் இந்த ஆளை வந்து நீங்க கட்சியில வச்சுட்டு இருக்கீங்க, இந்த ஆளை பத்தி நீங்க வந்து சட்டசபையில பேசுறீங்க, உங்களுக்கு ஏதாவது வெக்கம் இருக்கா அப்படின்னு மம்தாவை நோக்கி கேள்வி கேக்குறீங்களே, இதை வந்து வெறும் அரசியல் ஆதாயத்துக்காக என் மேல குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு சொல்றத எளிதில் அப்படி கடந்து போக முடியல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மஹுவா மொய்த்ரா திரிணாமுல் காங்கிரஸ் உடைய ஒரு ஃபேஸ் அப்படின்னே சொல்லலாம். டெல்லியில
பிஜேபி ஆட்களுக்கு பார்லிமெண்ட்ல கிட்டத்தட்ட சிம்ம சொப்பனமா இருந்த ஒரு பெண், சிங்க பெண், அவங்க தொடர்ந்து அதானியை பற்றி கேள்விகள் எழுப்பதற்காக இன்னைக்கு பார்லிமெண்ட் விட்டே வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். பில்கிஸ் பானு வழக்குல தொடர்ந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் எல்லாம் ஃபைல் பண்ணி அந்த பெண்ணோட நின்று அவங்களுக்கு நியாயம் வாங்கி தரணும் அப்படின்னு போராடினாங்க. இதெல்லாம் நீங்க உங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுங்க, பட்டியலின பெண்கள், பழங்குடியினத்தை சேர்ந்தக்கூடிய பெண்கள், அவங்க இவ்வளவு குற்றம் சொல்றாங்க. என்னைக்காவது அவங்க பக்கம் நிக்கணும், அவங்களுக்கு சார்பா ஒரு பதிவு போடணும் அப்படின்னு நினைச்சீங்களா? உங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாஜக தெரிந்தே செய்யக்கூடிய நாடகம் அப்படின்னு தான் பதிவு போடுறீங்களே தவிர, உண்மையிலேயே அந்த பெண்களுக்கு இப்படிப்பட்ட தவறுகள் நடந்திருந்தா எவ்வளவு வேணா நான் போராடி அந்த பெண்களுக்கு நான் நியாயம் வாங்கி தருவேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்தோ இல்ல மம்தா பானர்ஜி வாயிலிருந்தோ ஏன் வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ நீங்க எல்லாரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். பொதுமக்கள் இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் ஏதாவது ஒண்ணு பண்ணாங்கன்னா உடனே பெண் உரிமைன்னு பேசுவாங்க, பெண்களுடைய பாதுகாப்புன்னு பேசுவாங்க, கொள்கைன்னு பேசுவாங்க, சித்தாந்தம்னு பேசுவாங்க. ஆனா இவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் யாராவது இதே மாதிரி விஷயத்துல ஈடுபட்டாங்கன்னா உடனே இதை அரசியல் நாடகம் அப்படின்னு சொல்றது, அரசியல் பழிவாங்கும் முயற்சி அப்படின்னு சொல்றது, அரசியல் ரீதியாக களங்கம் விளைவிக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது, இதை நியாயப்படுத்த முயற்சி பண்றதுனால இவ்வளவு நாள் ஏன் பேசாம இருந்தாங்க? இப்ப மட்டும் ஏன் கம்ப்ளைண்ட் பண்றாங்க? இவ்வளவு பிரச்சனை இருந்ததுன்னா எதுக்கு கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணாங்க? எதுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க? 19 பேர் சொல்றாங்கன்னா ஏதாவது ஒரு காழ்ப்புணர்ச்சி இருந்து சொல்ல மாட்டாங்களா? இது போன்ற கேள்விகள்லாம் தொடர்ந்து எழுப்பத்தான் செய்யறாங்க. அப்போ உங்களுடைய பிளாக்கு, உங்களுடைய சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் ஒருத்தர் இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சாரு அப்படின்னா அதை மூடி மறைக்கவும் அவரை பாதுகாக்கும் முயற்சிகள் தான் எல்லா அரசியல் கட்சியும் இன்வால்வ் ஆகுது. அது எந்த வித்தியாசமும் இல்ல. எல்லா அரசியல் கட்சிகளும் இது போல்தான் செய்யறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ இங்க குற்றம் இழைக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கறத விட குற்றவாளி யார், அவர் எந்த கட்சியை சார்ந்தவர், இல்ல எந்த ஐடியாலஜியை சார்ந்தவர், சமூகத்துல அவரோட ஸ்டேட்டஸ் என்ன, அவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படிங்கறத பொறுத்துதான் இன்னைக்கு பெண்களுக்கு நியாயம் கிடைக்கிறது. அது தமிழ்நாட்டை சேர்ந்த வைரமுத்துவாக இருந்தாலும் சரி, டெல்லியை சேர்ந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங்கா இருந்தாலும் சரி, இல்ல இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஷேக் ஷாஜஹானா இருந்தாலும் சரி. இது ஒரு பக்கம். இரண்டாவது, பிஜேபி இன்னைக்கு இதுல ஒரு கம்யூனல் ஆங்கிள் ஸ்பின் பண்ண ட்ரை பண்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்க, இந்த ஷேக் ஷாஜஹான் முஸ்லிமா, இவன் கூட இருக்கக்கூடிய பாதி அடியாட்களும் முஸ்லிமா, அதனால இஸ்லாமியர்களை வச்சு மம்தா பானர்ஜி ஹிந்து பெண்களை அசிங்கப்படுத்துறாங்க, ஹிந்து பெண்கள் மீது இவங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறாங்க, இதுதான் இஸ்லாமியர்களுடைய வேலை, சிறுபான்மையினர் அதுவும் குறிப்பா இஸ்லாமியர்கள் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவாங்க அப்படின்னு வெக்கமே இல்லாம இதுக்கு ஒரு கம்யூனல் ஆங்கிள் கொடுக்க முயற்சி பண்றாங்க. மிருகம் அப்படிங்கிறது மிருகம் தான். அது எந்த மதத்தை சேர்ந்தாலும் அந்த மிருகத்துக்கு மிருக குணம் தான் இருக்கும். இப்ப ஷேக் ஷாஜஹான் மிருகம் அப்படின்னா பிரிஜ்பூஷன் சரண் சிங்கும் அதே மிருகம் தானே. அசாராம் பாப்புன்னு ஒருத்தனை தூக்கி உள்ள வச்சாங்களே, இன்னைக்கு ஆயுள் தண்டனை வாங்கிட்டு பரோல்ல வெளியில திரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஹிந்து இல்லையா? அவரும் இதே போன்ற குற்றங்கள்ல தானே ஈடுபட்டாரு. பாலியல் வன்கொடுமை பண்றது, கொலை வரைக்கும் போறது. குர்மீத் ராம் ரஹீம் இவங்க எல்லாம் பெரிய ஹிந்து மத காப்பாளர்கள். அவனும் இன்னைக்கு சிறையில இருக்கிறான். எதுக்கு? இந்த மாதிரி பெண்களை பாலியல் வன்கொடுமை செஞ்சு, மதம் அப்படிங்கிற பேரில பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணி புதைச்ச குற்றத்துக்காக இன்னைக்கு ஜெயில இருக்கிறான். பில்கிஸ் பானு வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாரு? பெரிய சன்ஸ்காரிகள் சொல்லி வெளியில விட்டு மாலை போட்டு வரவேற்றீங்களே, அவங்க எல்லாம் ஹிந்துக்கள் இல்லையா? மனித மிருகங்கள் எல்லா மதத்திலையும் இருக்கும். அது என்ன, இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு சாயம் பூசுறது, இது எவ்வளவு கேவலமான மலிவான ஒரு அரசியல். இதை செய்து இங்க இருக்கக்கூடிய ஹிந்துஸ போலரைசேஷன் பண்றாங்க. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்னங்கறத தெளிவா புரிஞ்சுக்கங்க மக்களே. அந்த இந்து பெண்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறது இவங்களோட நோக்கமே கிடையாது. இந்து பெண்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா அங்க மணிப்பூர்ல நடந்த விஷயங்களுக்கு பொங்கி இருப்பாங்க. இங்க மல்யுத்த வீராங்கனைகளுக்காக இவங்க பொங்கி இருப்பாங்க, நியாயம் வழங்கி கொடுத்திருப்பாங்க. இவங்களோட நோக்கம் அது கிடையாது. இதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம், இதை வச்சு எப்படி மத பிரிவினைவாதத்தை விதைக்கலாம் அப்படிங்கிறதுதான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு. எந்த கட்சியாக இருந்தாலும் இது போன்ற சமூக விரோத சக்திகள் அந்த கட்சியில இருந்தா முதல்ல அவங்களை தூக்கி வெளியே போடுங்க. பாஜகவுக்கு மாற்று நாங்கள் அப்படின்னு நீங்க கிளைம் பண்றீங்கன்னா அந்த மாற்று என்ன அப்படிங்கறத நீங்க நிலைநிறுத்தணும். அது உங்களுடைய நடவடிக்கைகளை நீங்க காட்டணும். அதை விட்டுட்டு அங்க நடக்கிறதா இங்க நடக்குது அப்படின்னா இந்த குட்டைக்கு அந்த குட்டை பெட்டரா அப்படின்னு மக்களுடைய நிலைமை எப்படி ஆகும் யோசிச்சு பாருங்க.
ஜம்பிங் ஃப்ரம் த ஃப்ரைங் பேன் இன்டு த ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு அப்பாவி இந்திய மக்களுடைய நிலைமை அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது மோசம்னு அங்க திரும்பினா கொடுமைன்னு கோவிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு அடிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இங்க கொடுமை நடக்குதுன்னு வேற மாற்று பார்த்தா அங்கேயும் இதேதான் நடக்குதுன்னா அப்புறம் உங்களுக்கும் பாஜகவுக்கு என்ன வித்தியாசம்? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு சொல்றேன்னா 2024 வருது, யோசிச்சு ஓட்டு போடுங்க. ஒரு கட்சியை பார்த்து ஓட்டு போடாதீங்க. உங்க தொகுதியில இருக்கக்கூடிய கேண்டிடேட் யாரு, அவருடைய பின்னணி என்ன, அவர் உங்களுக்காக நல்லது செய்வாரா, உழைப்பாரா, அவர் எந்த கட்சியை சேர்ந்தவரா இருக்கட்டுமே, அவர் நல்லவரா, உங்களுக்கான நல்லது செய்வாரா அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு ஓட்டு போடுங்க. அப்படி பண்ணீங்கன்னா தான் ஜனநாயகத்தை நம்ம காப்பாற்ற முடியும்.